சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 50 வருடங்களுக்கு மேலாக நீலாங்கரை ஈஞ்சபாக்கம் இடையே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு இடங்கள் தற்போது மீட்கப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இதற்கு முன்னாடியே பொதுமக்களுக்கு முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கற்பகம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. 50 வருடத்திற்கு மேலாக நீலாங்கரை முதல் ஈஞ்சபாக்கம் வரை அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 68 கட்டிடங்கள் இடிக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே 2 முறை நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் காலி செய்யாத சுமார் 30க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து இடித்து வருகின்றனர். மேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட நீலாங்கரை போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி நோட்டீஸ் வழங்காமல் தங்களது வீடுகளை இடித்து வருவதாகவும், கடைகள் மற்றும் மண்டபங்களை விட்டுவிட்டு வீடுகளை மட்டும் குறிவைத்து இடித்து வருவதால் எங்களது வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும், வேறு இடத்திற்கு வழி இல்லாத காரணத்தினால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.